இன்றைக்கி நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே நம்மளோட ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இல்லை நம்மளோட விட்டமின் டெஃபிஷியன்சி இது எல்லாத்தையுமே அண்டர் பட்ஜெட் ஒரு 500 ருபீஸில் சரி பண்ண முடியும் அப்படின்றதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு 100 grams ஆஃப் பம்கின் சீட்ஸ், 100 grams ஆஃப் பாதாம், நீங்கள் அது எப்படின்னாலும் எடுத்துக்கலாம், ஒரு கப் அப்படின்ற அளவுலையும் எடுத்துக்கலாம், இல்லை எல்லாமே ஈச் 100 gram வாங்கிக்கலாம். அண்ட் 100 grams ஆஃப் முந்திரி கேஷ்யூ நட்ஸ், அப்புறமா 100 grams ஆஃப் சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதுவும் 100 grams. ஸோ கடைகளில் 100 grams விற்கிது. ஸோ அப்படியும் நீங்கள் அளவு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் நிறையா வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு கப் அது மாதிரி ஈச் 1 கப் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் 100 grams ஆஃப் பிஸ்தா அண்ட் 100 grams ஆஃப் டேட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து சுகர் கட்டில் இருக்கீங்க, ஸ்வீட்னருக்கு எதுவும் ஆட் பண்ண மாட்டிங்கன்னா டேட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் 100 grams ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் 100 grams ஆஃப் செசமி சீட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கீங்கன்னா செசமி சீட்ஸ் வந்து 100 grams எடுத்துக்காமல் 50 grams எடுத்துக்கோங்க. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாதாம் போட்டுட்டு ஃப்ரை, எல்லாமே வந்து ஒன்றா போட்டுட்டு சில பேர் ஃப்ரை பண்ணுறாங்க. பட் வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் நம்மளால் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக அந்த டைம் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனாக ஒவ்வொரு சீட்ஸையும் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ளாக்ஸ் சீடு எள்ளுலாம் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்துட்டு நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ தனித்தனியாக போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நல்ல ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அட் த சேம் டைம் டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ இந்த செசமி சீட்ஸு, அப்புறம் வந்துட்டு பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 50 ருபீஸ் 40 ருபீஸ்லேயே கிடைக்கும். இதில் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகிறது வந்து பிஸ்தா மட்டும்தான். மற்ற எல்லாமே நமக்கு வந்து 100 ருபீஸ் இதுக்குள்ளே, அதாவது 500 ருபீஸில் நீங்கள் இது எல்லாமே வாங்கிக்கலாம். இல்லை இதில் இன்னும் நிறைய பேர் நிறைய ஆட் பண்ணுறாங்க. சில பேர் வால்நட் ஆட் பண்ணுவாங்க, மக்கானா ஆட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் மினிமமாக ஒரு 8 திங்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்மளோட விட்டமின்ஸையும் டெஃபிஷியன்சி எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிபியோட ஒரு கான்செப்டே வந்துட்டு. இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, என்னால் வந்து ஸ்வீட்னர் நான் ஆட் பண்ண மாட்டேன், நான் இதில் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணி தான் இந்த லட்டு நான் மேக் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து வெல்லம் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 100 grams ஆஃப் டேட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு 250 grams ஆஃப் டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்வீட்னர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அந்த டேட்ஸே உங்களுக்கு போதும், உங்களுக்கு லட்டு அழகாக வந்துடும். இல்லை எனக்கு வந்துட்டு கூட இன்னும் 2-3 திங்ஸ் வேணால் நான் ஆட் பண்ணட்டுமா அப்படின்னா நீங்கள் வந்து வால்நட் ஆட் பண்ணலாம், பீனட்ஸ் ஆட் பண்ணலாம், வேர்க்கடலை, அப்புறம் வந்துட்டு மக்கானா ஆட் பண்ணலாம். இது 3ம் ஆப்ஷனல் தான். இல்லை என்கிட்ட இருக்குது அப்படின்னா இதுவும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சில பேருக்குலாம் வந்துட்டு டேட்ஸோட ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஏன்னா டேட்ஸ் எனக்குமே வந்து டேட்ஸோட ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் வந்து ஸ்வீட்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை டேட்ஸ் வேண்டாம், டேட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வேர்க்கடலை வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. அதாவது 100 grams ஆஃப் பீனட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆஃப் 100 grams ஆஃப் டேட்ஸ் வந்து உங்கள் லட்டுவில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் ஆக்சுவலாக போன மந்த் நான் எடுத்தேன். நான் வந்து 1 மந்த்தாக இந்த லட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ பயங்கரமான ஹேர் ஃபால் இருந்துச்சு. பட் 1 மந்த்தாக கண்டினியூஸாக நான் இந்த பால்ஸ் டெய்லி 1 or 2, எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் நான் 2 எடுப்பேன். என்னைக்காச்சும் வந்து இல்லை அப்படின்னா 1 எடுத்துப்பேன். ஸோ இது நான் கண்டினியூஸாக 1 மந்த் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இதுலேருந்து முன்னாடி ஒரு 1 வீக்லேருந்தே எனக்கு வந்து ஹேர் ஃபால் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா வெல்லம், ஸோ எந்த கப்பில் வந்து நீங்கள் எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் ஒரு கொஞ்சம் வெல்லம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா லிக்விடேட் பண்ண போகிறீங்க. சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க, இல்லை சுகர் கட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு வெல்லம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு டேட்ஸ் நிறையா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லா நட்ஸு சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கிரைண்ட் பண்ணான்னா பேட்சாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்துட்டு இந்த நட்ஸு, பாதாம், முந்திரி, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி
ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண பவுடர் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் வந்துட்டு பரபரன்ட்டு ரொம்ப பவுடராக நீங்கள் பண்ண முடியாது. வை பிகாஸ் பாதாம்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பவுட்ரியாக இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃபும் நல்லா வரும். நீங்கள் வந்து இந்த 30 days சாப்பிடும்போதும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. லைக் ஏதாச்சும் ஒரு எண்ணெய் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ட்ரையாகவே அதிலேருந்து அந்த எண்ணெய் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து பீனட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, பீனட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ஓவராக கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ஆயில் வரும். எள்ளுலேயும் அப்படி தான். அதனால் கொஞ்சம் ரொம்ப போட்டு நல்லா கிரைண்ட்லாம் பண்ணாமல் விட்டு விட்டு கொஞ்சம் நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பவுட்ரு கிடைக்கும். ஸோ அதுவே போதும். ஸோ மீன் டைம் நம்ம அரைக்கிற கிராப்பில் வந்துட்டு இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா லிக்விட் ஆகிடும். இதில் எந்த பதம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. வெல்லம் நல்லா வந்துட்டு உருகுனாலே போதும் தண்ணியில். அப்புறம் நீங்கள் 2 பேட்சாக அரைச்சி வச்சுருப்பீங்க, சில பேர் 3 பேட்சாக கூட அரைச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டு அந்த பவுட்ரு ப்ளஸ் நீங்கள் இப்போ டேட்ஸ்லாம் நிறைய போட்டு அரைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து யூ ஆர் ரெடி டு மேக் பால்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வெல்லம் போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவீங்கன்னா வெல்லமை வந்துட்டு இந்த பவுலில் வந்து ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உருக்குன எல்லாத்தையும் ஊற்றணுன்னு இல்லை, உங்களுக்கு வந்து அந்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவேன். சப்போஸ் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா நம்ம எடுத்துடலாம். அப்புறம் நம்ம பால்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த லட்டுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட்டாக இப்போ நிறைய கம்மீஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, ஏர்ஃபால் கம்மீஸ். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு பயம் இருக்குது, ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. அது நமக்கு நல்லதா கெட்டதான்னு கூட தெரியல. ஸோ வீட்டிலே நம்ம இந்த மாதிரி இது ஒரு பால் கம்மீஸ்ன்னு நினச்சி டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. 500 rupeesக்குள்ளே நம்மளோட ஏர்ஃபால் கண்ட்ரோல் ஆகுதா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை 1 month ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரிசல்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.